Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் எந்த கிளாஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 2 தான் நமக்கு தேவையான ஒரு பாடம். அதை வந்து இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ டைட்டில் என்னென்னு பாருங்கள், வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக அங்கே உள்ளே வராங்க, மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எதுக்காக வராங்க, ஒரு கம்பெனி அப்படிங்கிறத ஆரம்பிச்சுட்டு எங்கே வராங்க, வணிக நோக்கத்துக்காக வராங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பகுதிகள் எல்லாமே கைப்பற்றி ஒரு 300 வருடங்களாக வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளை அடிமைப்படுத்தி வச்சு நம்மளை ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்க இப்போ எப்படி வந்து அவங்களோட அரசாங்கத்தை நிறுவுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ லெசன் 1ல் வந்து என்ன பார்த்துருப்போம், இவங்க வணிக மையம் அமைக்கிறதுக்காக எப்போ வந்தாங்க, யாரோட பீரியடில் வந்தாங்க, யார்கிட்ட அனுமதி பெற்று அவங்களோட வணிக மையங்களை செட்டில் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து போட்டிகள் வந்து நடந்துட்டுருக்கோம். இப்போ ஃப்ரெஞ்சுக்காரவங்க, டேனியர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், இவங்களுக்குள்ளெல்லாம் அந்த பிரிட்டிஷ்காரங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ அவங்க எல்லாரையும் அடித்து பறக்க விட்டு இந்த ஆங்கிலேயர்கள் எப்படி முழுமையாக அவங்களோட ஆட்சியை நிறுவனாங்க, இந்தியர்கள் கூட எந்தெந்த அரசாங்கங்கள் கூட வந்து ஏமாற்றி கூட்டணி வச்சு எந்த மாதிரிலாம் வந்து வேலைகள் பார்த்து எப்படி அவங்களோட அரசாங்கத்தை நிறுவனாங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பாடம் முழுமையாகவே எப்படி இருக்குன்னா, போர்கள் தான் வந்து நிறையா இருக்கும். சரிங்களா. ஸோ எந்த மாதிரினா பிளாசி போர், கர்நாடக போர்கள், இந்த மாதிரி மைசூர் போர்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா இருக்கும். அப்போ நம்ம முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா போர். அந்த போரோட பேர் என்ன, யாருக்கும் இடையில அந்த போர் நடந்துச்சு, அந்த போரில் வின் பண்ணவங்க யார், எந்த வருடம் நடந்துச்சு. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. போரோட பேர், எந்த வருடம் நடந்துச்சு, யாருக்கும் இடையில நடந்துச்சு, யார் வின் பண்ணாங்க. ஓகேங்களா. இதுதான் முக்கியமான கண்டென்ட் இந்த பாடத்தில் நம்ம படிக்க வேண்டிய விஷயம். சரியா. சரி, முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளாசி போர் வந்து எப்போங்க நடந்துச்சு, 1757 வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில் நிகழ்ந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வங்காள நவாபாக இருந்தவர் யாருன்னா அலிவர்தி கான். சரிங்களா. அவர் 1756 இறந்துடுறாரு. அவருக்கு அப்புறம் அவரோட பேரன் யார், சிராஜ் உத் தௌலா அப்படிங்கிறவர் தான் வந்து வங்காள நவாபுக்கு வந்து அரியணை வந்து ஏறுறாரு. சரிங்களா. இவரை வந்து தள்ளி விட்டுட்டு எப்படியாவது இவரோட பகுதியை நம்ம பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து பிளான் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் படையவே வந்து எதிர்க்கிறாரு. அப்பப்போ போய் வந்து இந்த முட்டி மோதுறதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா 1756 இருட்டறை துயர சம்பவம்ங்கிற ஒரு விஷயத்த நடத்தி வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 146 ஆங்கிலேய வீரர்களை வந்து சிறைப்பிடிச்சு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காற்றே உள்ளே வர முடியாத அளவில் ஒரு ரூம் வந்து இருக்குது. அதில் வந்து இந்த 146 பேரையும் அடைச்சி வச்சு என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக உள்ளே வச்சிடறாரு. மறுநாள் காலையில் திறந்து பார்க்கும்போது 123 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, மூச்சு திணறி இறந்து போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து தப்பிச்சிருக்காங்க. ஸோ வரலாற்றில் இது என்னன்னு சொல்கிறாங்க, இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து யார் செஞ்சுருக்கா, சிராஜ் உத் தௌலாவோட படை வீரர்கள் வந்து ஆங்கிலேயர்களை பிடிச்சி உள்ளுக்குள்ளே அடைச்சி வச்சு செஞ்சுருக்காங்க. சரிங்களா. சரி, இப்போ அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா, ஸோ இந்த சிராஜ் உத் தௌலா வந்து வங்காளத்தில் இருக்கக்கூடிய காசிம் பஜார் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்க ஆங்கிலேயர்களோட வணிக மையத்தை வந்து கைப்பற்றுறாரு. ஜூன் 20, 1756 ஆங்கிலேயர்களோட வில்லியம் கோட்டை வந்து நவாப் கிட்ட வந்து சரணடைஞ்சிருது. சரிங்களா. அந்த சிராஜ் உத் தௌலா இருக்கார் இல்லைங்களா, இவங்க கிட்ட ஆங்கிலேயர்களோட படை வந்து சரணடைந்துருது. ஸோ இதை யார் காப்பாற்றுறாங்க, கைப்பற்றுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களோட படை தளபதியான ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் கல்கத்தாவை மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அவங்க வசத்துக்கே வந்து கொண்டு வந்துடுறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா February 9, 1757 அள்ளிநகர் உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்படுது. சரிங்களா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உடன்படிக்கைகள். ஸோ போர் வந்து ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா. இப்போது அள்ளிநகர் உடன்படிக்கை அப்படிங்கிறது சிராஜ் உத் தௌலா, ராபர்ட் கிளைவ் இவங்க 2 பேருக்கும் வந்து இடையில் வந்து ஏற்பட்டதான் இந்த அள்ளிநகர் உடன்படிக்கை அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாசி போர் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த பிளாசி போர் வந்து சிராஜ் உத் தௌலா ஃப்ரெஞ்சு கூட்டணி, சிராஜ் உத் தௌலாவும் இந்த ஃப்ரெஞ்சுக்காரவங்களும் வந்து கூட்டணி அமைச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து யாரை எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்க்கிறாங்க. இது எப்போ வந்து நடைபெறுது அப்படின்னா 23 ஜூன் 1757 வந்து இந்த போர் வந்து நடைபெறுது. சரிங்களா. அப்போது சிராஜ் உத் தௌலாவோட படைகள் ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் படைகள் தோற்கடித்தன.
ஸோ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சிராஜ் உத் தௌலாவையும் அவரோட கூட்டணியையும் என்ன பண்ணுறாங்க, உடச்சி எறிஞ்சிட்டு அவங்கள தோற்கடிச்சிட்றாங்க. ஸோ இந்த போர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு போராக வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா. அடுத்தது பக்சார் போர். இது வந்து எப்போ நடந்திருக்குன்னா 1764 வந்து நடந்திருக்கு. சரிங்களா. ஸோ ஏற்கனவே நடந்த பிளாசி போருக்கு அப்புறம் சில பகுதிகள் எல்லாமே யாரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே போயிருக்கும், ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து போயிருக்கும். இப்போது அதை தொடர்ந்து வந்து அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து சில கோரிக்கைகள் வந்து அப்பப்போ வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவங்கள அப்படியே அந்த ஆட்சியில் விட்டுருவாங்க. யாரை நிறைவேற்ற மாட்டாங்களோ அவங்கள என்ன பண்ணுறாங்க, கட்டாயப்படுத்தி அவங்களோட ஆட்சி பதவியை விட்டு வந்து தள்ளி விட்டுறாங்க. அந்த மாதிரி தள்ளிவிடப்பட்ட ஒரு நபர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா மீர் ஜாஃபர் அப்படிங்கிறவர். சரிங்களா. ஸோ அவரை வந்து அந்த பதவியிலேருந்து தூக்கி விட்டுட்டு அவரோட மருமகனான மீர் காசிம் அப்படிங்கிறவரை வங்காள நவாபா பதவியில் உட்கார வைக்கிறாங்க. சரிங்களா. அப்போ மீர் காசிம் வந்து எதுக்காக வராரு, ஆங்கிலேயர்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு தானே வராரு. அப்போ அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவர் என்ன பண்ணுறாரு, செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்னதான் நல்ல விதமாக போயிட்டே இருந்தாலும் இந்த மீர் காசிம்க்கு வந்து ஆங்கிலேயர்கள் மேலே ஒரு கோபம் வருது. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தஸ்தக் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சுங்க வரி விலக்கு, அந்த இது வேணாம் அப்படின்னு விலக்கி வச்ச ஒரு விஷயத்தை இவங்க தவறாக வந்து பயன்படுத்திட்டனால அவங்க மேலே இந்த மீர் காசிம்க்கு கோபம் வருது. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கலகம் வந்து ஏற்படுத்துகிறாரு. சரிங்களா. அப்போது ஆங்கிலேயர்னால இவர் என்ன பண்ணப்படுறாரு, தோற்கடிக்கப்படுறாரு. அப்போ இவர் வந்து ஓடி போயிடுறாரு. எங்கன்னா அயோத்திக்கு வந்து தப்பி ஓடி போய் அங்கே வந்து அடைக்கலம் வந்து புகுந்துடுறாரு. அங்கே வந்து யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து போயிடுறாரு. அப்போது சுஜா உத் தௌலா மற்றும் 2ஆம் ஷா ஆலம் இவங்க கூட சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் புரியலாம், இல்லை கலகங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா. ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, போர் புரியறதுக்காக வரும்போது ஆங்கிலேய படத்தளபதி ஹெக்டர் மன்ரோ அப்படிங்கிறவர்னால என்ன பண்ணப்படுறாங்க, இந்த சுஜா உத் தௌலா, 2ஆம் ஆலம் ஷா, மீர் காசிம் இவங்க எல்லாருமே வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. சரிங்களா. இந்த போரோட முடிவில் இந்த மீர் ஜாஃபர் இருக்கார் இல்லைங்களா, இவரவே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, பரவாயில்லப்பா இவன் நாங்கள் சொல்கிறத கேட்பான் நினச்சிட்டு இவனை உட்கார வச்சா இவன் எங்களுக்கு எதிராக வந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வரான், இதுக்கு பேசாமல் நீயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மீர் ஜாஃபரே வந்து வங்காளத்தோட நவாபா உட்கார வச்சிட்றாங்க. அந்த மீர் ஜாஃபரோட இறப்புக்கு பின்னாடி அவர் வந்து இறந்துடுறாரு. அவரை மறுபடியும் அரியணையில் அமர்த்தினதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு. அவருக்கப்புறம் அவரோட பையனான நிஜாம் உத் தௌலாவை வந்து வங்காள நவாபா மாற்றுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அலகாபாத் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை மூலமாக பக்சார் போர் வந்து என்ன வருதுன்னா முடிவுக்கு வருது. சரிங்களா. அப்போ பக்சார் போர் வந்து 1764. இது எப்போ முடிவுக்கு வருது, அலகாபாத் உடன்படிக்கை போட்டதுக்கப்புறம் முடிவுக்கு வருது. சரிங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த உடன்படிக்கையில் என்ன வந்து ஒப்பந்தம் வந்து போட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நவாப் இருக்காங்க இல்லைங்களா, வங்காள நவாப், அவங்களோட சொந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பகுதியை கலைச்சிடணும். இனிமேல் நானாக வந்து இவ்வளோ பெரிய பகுதியை வந்து என் இராணுவத்தில் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கைக்கு வரணும். அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கம்பெனியில் நியமிக்கப்பட்ட துணை சுபேதார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இவங்க இனிமேல் இவங்களோட படையாக வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் எல்லா ராஜாக்களையும் இவங்க காலி பண்ணதே வந்து இந்த துணை சுபேதார் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சு தான். ஓகேங்களா. சரி, அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்ட வந்து புகுத்திட்டாங்க, வங்காள நவாபுக்கிட்ட புகுத்திட்டாங்க. அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒப்பந்தத்துக்கு சைன் பண்ணிட்டாங்க. ஸோ பக்சார் போர் வந்து ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடக போர்கள். ஸோ கர்நாடக போர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 3 இருக்குது. 1ஆம் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போர்னு சொல்லிட்டு 3 வகையாக வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கர்நாடக போரில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, யாரும் எதிரெதிராக இருப்பாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் கிழக்கு இந்திய கம்பெனி அப்படியும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க 2 பேருக்குமே வந்து ஆகாது. ஸோ என்ன பண்ணணும், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அவங்க தான் வந்து ராஜா அப்படின்னு சொல்லி நிறுவனா மற்ற கம்பெனி எல்லாமே இங்கேருந்து போகணும். அப்போ அப்வியஸாக யாருக்கும் கண்டிப்பாக ஆக வாய்ப்பு இல்லை. ஃப்ரெஞ்சுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஐரோப்பியாலேயும் வந்து இதே பிரச்சனை தான் அவங்களுக்கு. பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஆகவே ஆகாது. அந்த பிரச்சனை தான் என்ன பண்ணுறாங்க, இங்கே கொண்டு வந்து காட்டுறாங்க இவங்களுக்கு இடையிலையுமே. ஸோ அதில் உருவானது தான் வந்து கர்நாடக போர்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கனாலே புரியும், கர்நாடக போர்கள் மொத்தம் எத்தனை தடவை நடந்திருக்கு, 1, 2, 3 சொல்லிட்டு வருடங்களோட நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சரி, இப்போ வந்து பாருங்களேன்,
ஸோ ஈரோப்பில் வந்து ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் வந்து ஏற்பட்டிருக்கு. யாருக்கும் எதிரெதிராக வந்து நின்றுருக்காங்க. பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் எதிரெதிராக வந்து நின்றுருக்காங்க. அந்த விஷயத்தை அப்படியே எங்கேயும் காட்டுறாங்க, இந்தியாலேயுமே வந்து காட்டுறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்குது, அடையாறில் போர் நடக்குது 1746. அடையாறு எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது இல்லைங்களா? அடையாறு நதிக்கரையில் அமைந்துள்ள சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல கர்நாடக நவாப் யார், அவர் அன்வாருத்தீன் அப்படிங்கிறவர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க. சரிங்களா? யாருக்கும் இடையில போர் நடக்குது, அன்வாருத்தீனுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் இடையில போர் வந்து நடக்குது. அப்போ இந்த அன்வாருத்தீன் வந்து என்ன பண்ணுறாரு, நேராக போய் பிரிட்டிஷ்காரங்க, இவர் யார், ஆங்கிலேயர்கள்கிட்ட போய் வந்து ஹெல்ப் கேட்குறாரு. யார்கிட்ட, ஆங்கிலேயர்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு. அப்போ வந்து தலைமை பொறுப்பில் வந்து யார் இருக்காங்க, கேப்டன் பாரடைஸ் அப்படிங்கிறவர் இருக்கார். சின்ன படையை வந்து அவர் அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஸோ இது வந்து யார் டீமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டன் பாரடைஸ் இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து யார் டீம் அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரங்களோட டீம். சரிங்களா? இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களோட டீம் தான் யார், இந்த கேப்டன் பாரடைஸ். ஒரு சின்ன ஒரு குழுவை தான் வந்து அனுப்புகிறார், சின்ன ஒரு படையை தான் அனுப்புகிறாரு. ஆனால் அந்த சின்ன படை என்ன பண்ணுது, இந்த நவாபோட படையை வந்து தோற்கடிச்சிடுது. சரிங்களா? ஸோ அப்போ அடையாறு போரில் யார் வின் பண்ணிடுறாங்க, ஃப்ரெஞ்சுக்காரவங்க வின் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐலா சஃபேல் உடன்படிக்கை வந்து ஏற்படுது. சரிங்களா? அப்போது ஐரோப்பாவில் வந்து ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துடுது. அது எப்போ முடிவுக்கு வந்தோடனே ஒரு உடன்படிக்கையில் கண்டிப்பாக வந்து சைன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் என்னது, ஐலா சஃபேல் உடன்படிக்கை அப்படிங்கிறது. ஸோ அது மூலமாக வந்து என்ன பண்ணுறாங்க, முதல் கர்நாடக போரும் வந்து முடிவுக்கு வருது. ஸோ அங்கே ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே தாக்கமாக வந்து விளையுது இல்லைங்களா. அப்போ அங்கே ஒரு முடிவு வந்துடுது அப்படின்னா இங்கேயுமே வந்து என்ன ஆயிரும், ஒரு முடிவுக்கு வந்துடுது. அப்போது இந்த ஐலா சஃபேல் அப்படிங்கிற உடன்படிக்கையினால தான் முதல் கர்நாடக போர் வந்து என்ன ஆகுது, முடிவுக்கு வருது. எந்த வருடம், 1748. ஓகேங்களா? ஸோ இதன்படி இப்போ ஃப்ரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணாங்க, அடையாரை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லைங்களா. இந்த ஒப்பந்தத்தோட முடிவில் என்ன ஆகுது, யார்கிட்ட என்னென்ன இடம் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே திருப்பி கொடுத்துடணும். இந்த சண்டையினால் பிடிக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் வச்சுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே மறுபடியும் அந்த மெட்ராஸ், சென்னை வந்து யார் கைக்கே போயிடுது, ஆங்கிலேயர்களுக்கே வந்து போயிடுது. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் கர்நாடக போர் வந்து வந்துடுது. இது எதனால் எழுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கர்நாடகம், ஹைதராபாத் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து வாரிசுரிமை பிரச்சனை வந்து நடந்துட்டுருக்கு. அதனால தான் வந்து இரண்டாம் கர்நாடக போர் வந்து வந்திருக்கு. சரிங்களா? இப்போ கர்நாடகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நவாபோட பதவிக்கு அன்வாருத்தீனும் சந்தா சாஹிப்பும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இதே போல் ஹைதராபாத் நிசாம் பதவிக்கு நாசிர் ஜங்கும் முசாஃபர் ஜங்கும் வந்து உரிமைக்காக வந்து போராடிட்டுருக்காங்க. சரிங்களா? அப்போது ஒரு ரெண்டு டீமாக வந்து வரும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரெஞ்சு யாருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சந்தா சாஹிப்புக்கும் முசாஃபருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே போல் ஆங்கிலேயர்கள் வந்து அன்வாருத்தீனுக்கும் நாசிர் சிங்குக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ ரெண்டு டீமாக வந்து ஆல்ரெடி டிவைட் ஆகிடுது. ஸோ அடுத்து வந்து ஆம்பூர் போர் வந்து நடக்குது. இதில் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்சுக்காரங்க அந்த படையினால் அன்வாருத்தீன் வந்து கொல்லப்படுறாரு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த அன்வாருத்தீனோட மகன் வந்து திருச்சிக்கு வந்து தப்பி ஓடிடுறாரு. முகமது அலி வந்து என்ன பண்ணிடுறாரு, திருச்சிக்கு வந்து தப்பி ஓடிடுறாரு. அப்போ அன்வாருத்தீனுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவர் யார், சந்தா சாஹிப். அப்போ ஃப்ரெஞ்சுக்காரவங்க என்ன பண்ணுறாங்க, சந்தா சாஹிப்பை வந்து கர்நாடக நவாபாக மாற்றுறாங்க. அதே போல் அடுத்து வந்து இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, ஹைதராபாத்தில் வந்து பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா. ஸோ அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாசிர் ஜங் வந்து கொல்லப்படுறாரு. அப்போ முசாஃபர் ஜங் வந்து என்ன பண்ணுறாரு, ஹைதராபாத்தோட நிசாமாக மாறுறாரு. ஸோ இது எல்லாமே யாருனால நடந்துச்சு, ஃப்ரெஞ்சுக்காரங்கனால நடந்ததுனால இவங்க புதுசாக உட்காந்த நவாப் எல்லாமே ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு வேணுங்கிற வெகுமதி எல்லாமே, அவங்களோட ஃபேவர்ஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. சரி, இப்போ அடுத்து என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து முசாஃபர் ஜங்கை வந்து நவாப் பதவியில் உட்கார வைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த முசாஃபர் ஜங் வந்து அவங்களோட மக்கள்னாலே வந்து கொல்லப்படுறாரு. ஸோ கொல்லப்பட்டதுக்கப்புறம் நாசிர் ஜங்கோட சகோதரர் சலஃப் ஜங் வந்து ஃப்ரெஞ்சு படை தளபதி புஸ்ஸியோட உதவியோட ஹைதராபாத் நிசாமாக மாறுறாரு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னா ஆற்காட்டு போர். ஸோ இது எல்லாமே இரண்டாம் கர்நாடக போர்களுக்குள்ளே வந்து அடங்குறது தான். சரிங்களா? இது எல்லாமே எதை வந்து டினோட் பண்ணுது, இரண்டாம் கர்நாடக போர் தான் வந்து டினோட் பண்ணுது. இப்போ ஆற்காடு போர் எப்போ நடக்குது, 1751 வந்து நடக்குது. அன்வாருத்தீனோட பையன் வந்து திருச்சிக்கு தப்பி ஓடினார் இல்லைங்களா, முகமது அலி. ஸோ இந்த டைமில் வந்து இந்த டியூப்ளே அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படையை வந்து அனுப்புகிறாரு. அந்த முகமது அலி வந்து எங்கே இருக்காரோ அங்கே வந்து ஒரு படையை வந்து அனுப்புகிறாரு. இந்த முயற்சியில் சந்தா சாஹிப் வந்து தன்னை வந்து யார் கூட இணைச்சிக்கிறாரு, ஃப்ரெஞ்சு படைகளோட இணைச்சிக்கிறாரு. சரிங்களா? அந்த சமயத்தில் ஆற்காடு அப்படிங்கிற பகுதியை வந்து என்ன பண்ணுறாங்க, ராபர்ட் கிளைவ் வந்து தன்னோட கம்பெனியை அனுப்பி அதை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. இந்த பிளானுக்கு ஓகே சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய கவர்னர் சாண்ட்ரஸ் அப்படிங்கிறவர் ராபர்ட் கிளைவுக்கு ஓகே
போங்க, படைகளை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காடை வந்து தாக்குறதுக்கு ஓகே சொல்கிறாரு. இவங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆற்காடை தாக்கி கைப்பற்றிடுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஃப்ரெஞ்சுக்காரவங்களுக்கு ஒரு பயங்கர பேக் ஃபயராகவே இருக்குது. நீ என்னப்பா இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு இந்த டியூப்ளே இருக்கார் இல்லைங்களா, அவரை மறுபடியும் நீ ஃப்ரான்ஸுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸுக்கே வந்து வரவழைச்சிட்றாங்க. ஸோ அடுத்து இதோட முடிவு என்னவாக இருக்குன்னா, பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755 வந்து நடக்குது. சரிங்களா. ஸோ டியூப்ளே வந்து போனதுக்கப்புறம் அந்த பதவிக்கு யார் வராங்கன்னா, கோதேயு அப்படிங்கிறவர் வந்து வராரு. அவர் அந்த ஃப்ரெஞ்சுக்காரர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேயர்கள் கூட உடன்படிக்கை போடுறாங்க. அதுதான் என்னது, பாண்டிச்சேரி. யாருக்கும் இடையில நடக்குது, ஃப்ரெஞ்சுக்காரரான கோதேயுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில நடக்கக்கூடியது தான் இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கை. ஓகேங்களா. ஸோ இது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போருக்கு முன்னாடி எந்தெந்த பகுதி யார் யார்கிட்ட இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே அவங்கவுங்களுக்கே கொடுத்துடணும். இதுக்கடுத்து புதிய கோட்டைகள்லாம் எதுவுமே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திடுறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இது மூலமாக என்ன ஆகுது, 2ஆம் கர்நாடக போர் வந்து முடிவுக்கு வந்துடுது. ஸோ இது என்ன பண்ணுது, ஃப்ரெஞ்சுக்காரவங்க என்ன தான் போயிட்டு வந்தாலும் உங்களோட வலிமை அவ்வளோதான் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து எந்த போர் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, 3ஆம் கர்நாடக போர் பற்றி நமக்கு இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஐரோப்பாவில் வெடித்து 7 வருஷம் நடந்துட்டுருக்க பிரச்சனைனால தான் இங்கேயும் வந்து 3ஆம் கர்நாடக போர் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது 3ஆம் கர்நாடக போரில் ஃப்ரெஞ்சு படைகளை வழிநடத்தினவர் யார் அப்படின்னா, கவுண்ட் டி லாலி. ஓகேங்களா, கவுண்ட் டி லாலி. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கடலூரில் இருந்துச்சு நம்ம படித்தோம் இல்லைங்களா, சென்ட் டேவிட் கோட்டை. ஸோ அதை வந்து இவர் வந்து எளிதாக கைப்பற்றுகிறாரு. ஓகேவா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது வந்தவாசி போர் 1760 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த போரில் ஜெனரல் அயர்கூட் தலைமையிலான ஆங்கிலேய படை, லாலி தலைமையிலான ஃப்ரெஞ்சு படை. ஸோ ஆங்கிலேய படை வந்து யாரோட தலைமையில் இருக்குது, அயர்கூட். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெஞ்சு படை யாரோட தலைமையில் இருக்குது, லாலி அப்படிங்கிறவரோட தலைமையில் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த ஆங்கிலேயர்கள் படை, அயர்கூட்டோட தலைமையில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் படை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த லாலியோட தலைமையில் இருந்த ஃப்ரெஞ்சு படையை முற்றிலுமாக தோக்கடிச்சு துரத்தி விட்டுறாங்க. ஸோ இந்த விஷயத்தினால என்ன ஆகுது, ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக என்னடா இது இன்னும் ரொம்ப பின்னாடி போயிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த கவுண்டி லாலி இருக்கார் இல்லைங்களா, நீ மறுபடியும் ஃப்ரான்ஸுக்கு வா அப்படின்னு வர சொல்லி அவரை ஜெயிலில் அடைச்சி அவரை தூக்கில் போட்டு கொன்னுடுறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னா, பாரிஸ் உடன்படிக்கை அப்படிங்கிற விஷயம் வந்து வந்துடுது. ஸோ அப்போ இந்த 3ஆம் கர்நாடக போரும் எது மூலமாக வந்து நமக்கு முடிவுக்கு வருது, இந்த பாரிஸ் உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்துடுது. அவ்வளோதான். சரிங்களா. சரி, இப்போ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, ஃப்ரெஞ்சுக்காரவங்க அவங்களோட பகுதிகளை விட்டு மொத்தமாக வெளியேற சூழ்நிலையும் வந்து அவங்களுக்கு வந்துடுது. அவங்களோட ஆதிக்கம் எல்லாமே இந்தியாவில் முடிவுக்கு வந்துடுது. அப்போது ஃப்ரெஞ்சுக்காரவங்களோட ஆதிக்கம் எப்போயோட முடிவுக்கு வருது, கர்நாடக போர்களோட முடிவுலேயே இவங்களும் வந்து முடிஞ்சிடுறாங்க. அடுத்து என்ன ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் போர் வந்து ஆரம்பிக்குது. சரியா. மைசூர் போர் மொத்தமாக வந்து 4 கட்டமாக வந்து இருக்கும். சரிங்களா. கர்நாடக போர் வந்து 3 கட்டமாக பார்த்தோமா, மைசூர் போர் வந்து 4 கட்டமாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் போர் வந்து எப்போன்னு பாருங்களேன், முதல் ஆங்கிலேய மைசூர் போர் 1767 1769 வரைக்கும் நடக்குது. இதோட காரணங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹைதர் அலி வந்து இருப்பார் மைசூரில். வந்து யார் இருப்பா, ஹைதர் அலி வந்து இருப்பார். கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க இல்லைங்களா ஹைதர் அலி பற்றி. ஸோ அவருக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹைதர் அலி வந்து அடுத்தடுத்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கார். ஸோ இந்த 2 காரணங்கள்னால ஆங்கிலேயர்களுக்கு வந்து பிடிக்காம என்ன பண்ணுறாங்க, 2 பேர் வந்து முட்டிக்கிறாங்க. சரிங்களா. இது வந்து முதல் காரணம். அடுத்து ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தியர்கள், ஹைதராபாத் நிசாம், ஆங்கிலேயர்கள் இவங்க 3 பேருமே ஒரு டீமாக வந்து சேர்ந்து போர் தொடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போரின் போக்கு வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலி வந்து ஆங்கிலேயர்களை வந்து தோக்கடிச்சிட்டு மங்களூரை வந்து அவர் வசம் வந்து கைப்பற்றிக்கிறாரு. சரிங்களா. இதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கானேன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு உடன்படிக்கைக்கு வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதராஸ் உடன்படிக்கை. ஸோ இதில் வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நமக்குள்ளே யாராவது நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து உதவிக்கு வந்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிலேயர்களை யாராவது எதிர்க்கிறாங்கன்னா ஹைதர் அலி வந்து ஹெல்ப் பண்ணணும். ஹைதர் அலி யாராவது எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். இதுதான் ஆக்சுவலாக அந்த உடன்படிக்கை. ஆனால் அந்த ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, வழக்கம் போல் பேக் ஸ்டாப்பிங் தான். அந்த இதுக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ணலை. ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, 2ஆம் மைசூர் போர் வந்து ஆரம்பிக்குது. சரிங்களா. ஸோ இது வந்து எப்போனா 1769 இந்த ஆங்கிலேயர்கள் வந்து உடன்படிக்கையை வந்து நிறைவேற்றுறதுக்கு தவறிடுறாங்க. சரிங்களா. எப்போ ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை, 1769 ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. எப்போ தவறுறாங்கன்னா, 1771 மராத்தியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹைதர் அலி மேலே படையெடுக்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், இந்த உடன்படிக்கைப்படி ஆங்கிலேயர்கள் வந்து ஹைதர் அலிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா. ஆனால் அவங்க அதை செய்யலை. ஓகேவா.
அடுத்தது இன்னொரு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலியோட ஆட்சிக்கு உட்பட்ட ஃப்ரெஞ்சு குடியேற்ற பகுதியான மாஹிங்கிற ஒரு பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை யார் கைப்பற்றாங்க? ஆங்கிலேயர்கள். அப்போது அந்த முப்படை டீம், முதலாம் ஆங்கிலேய மைசூர் போரில் ஒரு முப்படை டீம் இருந்துச்சுல்ல, இப்போ அது வேறு ஒரு ஃபார்மேஷனாக மாறுது. யாருன்னா ஹைதர் அலி, ஹைதராபாத் நிசாம், மராத்தியர்கள். இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க? ஒரு கூட்டணியாக அமைக்கிறாங்க. யாருக்கு எதிராக? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. போன தடவை ஆங்கிலேயர்கள் கூட நின்றவங்க இப்போ ஹைதர் அலி கூட வந்து வராங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹைதர் அலி வந்து என்ன ஆகுறாருன்னா, இந்த போர் நடந்துட்டு இருக்க சமயத்திலே புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு 1782 இறந்துடுறாரு. அப்போ ஹைதர் அலியோட பையனான திப்பு சுல்தான் தான் அடுத்து இந்த பொறுப்பை கையில் எடுத்துகிட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக என்ன பண்ணுறாரு? போராடிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து கண்டிப்பாக இதுக்கு அடுத்து என்ன வரும்? ஒரு உடன்படிக்கை வரணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மங்களூர் உடன்படிக்கை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல தான் போர் டைமில் யார் யார் என்னென்ன பகுதிகளை வந்து கைப்பற்றுனீங்களோ திரும்ப வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க? ஒப்பந்தத்தில் வந்து போட்டுக்கிறாங்க. அவங்க வந்து பிடிச்சி வச்சுருக்க கைதிகள் எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி ஒப்படைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உடன்படிக்கைகளை என்ன பண்ணுறாங்க? மேற்கொள்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து நடக்குது. ஸோ இந்த மங்களூர் உடன்படிக்கைக்கு அப்புறம் இவர் திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாருனா, இனிமேல் உள்ளே இருக்க எவனையும் நம்பக்கூடாதுடா, இவங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க இல்லைங்களா, வெளிநாட்டில் இருந்து ஆளை இறக்கணும்னு சொல்லிட்டு திப்பு என்ன பண்ணுறாரு? ஃப்ரான்ஸு, துருக்கி இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து தன்னோட தூதுக்குழுவை வந்து அனுப்புகிறாரு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் வந்து 1789 என்ன பண்ணியிருக்காரு? தாக்கியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காரணம், மறுபடியும் இந்த பக்கம் இருந்த டீம் என்ன பண்ணிடுது? ஆங்கிலேயர்களுக்கு பக்கம் வந்து போயிடுது. யார் யார்? ஹைதராபாத் நிசாமும் மராத்தியர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க? ஆங்கிலேயர்கள் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு மூவர் கூட்டணி வந்து உருவாக்கிட்டு திப்பு சுல்தானுக்கு வந்து எதிராக போராடுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரில் திப்பு சுல்தான் வந்து எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் தனித்து வந்து மனுஷன் வந்து தைரியமாக போராடிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்குது இல்லைங்களா, அதை தாக்குறதுக்கு தடையாக இருந்தால் எல்லா மலைகளையுமே வந்து என்ன பண்ணுறாங்க? கைப்பற்றிட்டே வந்து கடைசியில் அந்த ஸ்ரீரங்க கோட்டையுமே வந்து கைப்பற்றிடுறாங்க. அப்போது ஆங்கிலேய படையில் இருந்தவர் காரன்வாலிஸ் அப்படிங்கிறவர். சரிங்களா? அவர் 1792 ஸ்ரீரங்க உடன்படிக்கை வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை அப்படிங்கிறத நமக்கு உருவாக்குறாங்க. இப்போது 1792. ஸோ இது மூலமாக திப்பு சுல்தானுக்கு தான் எல்லாமே வந்து பயங்கர பிரச்சனையாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்சி பகுதியில் பாதி பகுதியை ஆங்கிலேயர்கள்கிட்ட வந்து கொடுத்துடணும். இழப்பீட்டு தொகையாக 3.6 கோடி வந்து செலுத்தணும். ப்ளஸ் வந்து பிணை கைதிகளாக அவரோட 2 மகன்களையும் வந்து ஆங்கிலேயர்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து திப்பு வந்து கட்டாயப்படுத்தப்படுறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து எந்தெந்த பகுதிகள் வந்து ஆங்கிலேயர்கள்கிட்ட போய் சேருதுன்னா, மலபார், குடகுமலை, திண்டுக்கல் மற்றும் பாரமஹால், அதாவது கோயம்புத்தூரும் சேலமும், இது எல்லாமே எங்கே போய் முடிஞ்சிருது? ஆங்கிலேயர்கள்கிட்ட போயிடுது. அடுத்து 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். ஸோ இதுதான் வந்து கடைசி இல்லைங்களா? ஸோ இது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின் மூலம் காரன்வாலிஸ் அவமரியாதை செஞ்சார் இல்லைங்களா திப்புவை. ஸோ அந்த விஷயத்த இன்னும் யாரும் மறக்கலை? திப்பு மறக்கலை. அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் ஒரு போர் வந்து தொடங்குது. ஸோ இந்த டைம் வந்து எந்தெந்த நாடுகளுக்கு தன்னோட தூதுவர்களை அனுப்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரேபியா, துருக்கி, ஆப்கானிஸ்தான் மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு தன்னுடைய தூதுவர்களை வந்து அனுப்புகிறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த தடவை இந்த போரில் ஆங்கிலேயர்கள் சைடு யார் இருக்காங்க அப்படின்னா, வெல்லஸ்லி பிரபு வந்து அவர் இருக்கார். ஸோ இந்த போர் வந்து ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டத்தில் நடந்தது தான். ஸோ இந்த போரில் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து கைப்பற்றப்படுது. ஸோ போன 3ஆம் இதில் உடன்படிக்கை தான் ஏற்படுது. ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ 4ஆம் போரில் தான் வந்து என்ன நடக்குதுன்னா, ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து கைப்பற்றிடுறாங்க. ஸோ இந்த போரில் தான் என்னவோ நடக்குது அப்படின்னா, திப்பு சுல்தானை வந்து இறுதியில் கொன்னுடுறாங்க. சரிங்களா? ஸோ அவரை கொன்னதுக்கப்புறம் இந்த 4ஆம் மைசூர் போரும் என்ன ஆயிடுது? முடிவுக்கு வந்துடுது. ஒட்டுமொத்த மைசூருமே வந்து ஆங்கிலேயர்கள்கிட்ட சரணடைய வேண்டிய சூழ்நிலையாக போயிடுது. இதனால் திப்பு வந்து இறந்ததுனால. ஓகேங்களா? ஸோ வந்து 3ஆம் போரில் ஸ்ரீரங்கத்தை தாக்குறதுக்கு தடையாக இருந்த மலைகளை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கைப்பற்றினாங்க. 4ஆம் போரில் தான் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்றியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிறது தான் வந்து திப்புவோட தலைநகரமாக இருந்திருக்கு. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான், இதோட மைசூர் போர் வந்து முடிஞ்சிருது. அடுத்து வந்து மராத்திய போர்கள் வந்து ஆரம்பிக்குது. ஸோ மராத்திய போர்கள் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 மராத்திய போர்கள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் முதல் ஆங்கிலேய மராத்திய போருன்னு இருக்குது இல்லைங்களா, இதோட காரணங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மராத்தியர்கள் வந்து பேஷ்வாவாக இருந்த நாராயண ராவோட இறப்புக்கு அடுத்து பேஷ்வா யார் வருவாங்கிற மாதிரி உரிமை பிரச்சனைகள் வந்து நிறையா இருந்துகிட்டு இருந்துச்சு சரிங்களா. ஸோ இந்த நாராயண ராவோட இறப்புக்கு அப்புறம் யாரை வந்து கொண்டு வராங்கன்னா ரகுநாத ராவ் அப்படிங்கிறவரை வந்து பேஷ்வாவாக மாற்றுறாங்க. ஆனால் இதை வந்து சிலர் வந்து எதிர்க்கிறாங்க சரிங்களா. நாராயண ராவோட இறப்புக்கு அப்புறம் அவரோட மனைவியோட கங்காபாய்க்கு பிறந்த குழந்தை தான், அதாவது 2ஆம் மாதவ ராவ் தான் வந்து அடுத்த பேஷ்வாவாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து அங்கீகரிக்கிறாங்க சரிங்களா. அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுநாத ராவ் வந்து பிரிட்டிஷ்கிட்ட போய் வந்து ஹெல்ப் கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து என்னை ஏமாத்துறாங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட போகிறாரு, பிரிட்டிஷ்கிட்ட போய் வந்து உதவி வந்து கேட்குறாரு. ஸோ இதன்படி பிரிட்டிஷுக்கும் ரகுநாத ராவுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை வந்து ஏற்படுது. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரத் ஒப்பந்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து கையெழுத்தாகுது. ஸோ அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா போர்கள் எல்லாமே வந்து தொடங்குது. இந்த போரோட முடிவில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் மாதவராவ் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் பேஷ்வாவாக ஏற்றுக்கொள்ளப்படுறாரு. ரகுநாதராவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓய்வூதியம் வந்து வழங்குறாங்க. ஆஹா, நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தால் என்னை இப்படி ஆக்கி உட்கார வச்சு எனக்கு ஓய்வூதியம் வாங்கி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷுக்கு வந்து சால்செட் அப்படிங்கிற பகுதி வந்து வழங்கப்படுது. ஸோ இது மூலமாக இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கும் மராத்தியர்களுக்கும் அடுத்த வரக்கூடிய ஒரு 20 வருஷங்களில் ஒரு சமாதானமான ஒரு உறவு தான் வந்து நீடிச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர். சரி ஓகே, அப்போ சமாதானமான ஒரு உடன்படிக்கையில் போயிட்டு இருக்கும்போது எதுக்காக மறுபடியும் போர் வந்துச்சு அப்படின்னு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் சும்மா இருக்குமா, உங்களோட படைகளெல்லாம் நீங்கள் வந்து கழட்டி விட்டுருங்க, உங்களுக்கு பதிலாக நாங்கள் வந்து துணைப்படைகளாக வந்து இருப்போம், ஸோ உங்களுக்கு செலவும் கம்மி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அரசர்களை எல்லாமே வந்து பிரைன் வாஷ் பண்ணி இவங்க உள்ளுக்குள்ளே பூந்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அதே மாதிரி பேஷ்வாக்களுக்கும் வந்து துணைப்படை திட்டத்தை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தௌலத் ராவும் சிந்தியாவும் வந்து என்ன பண்ணுறாங்க, மராத்தியர்களுக்கான சுதந்திரம் வந்து நமக்கு வேணும், நம்ம அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போர்கள் வந்து புரியுறாங்க. ஸோ அதான் வந்து இந்த விஷயம். ஸோ இதோட போரோட விளைவுகளாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின்னாடி மராத்தியர்களோட வலிமை ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருது. இந்த போருக்கு பின்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்து உருவெடுக்கிறாங்க. ஸோ அப்போ அடுத்த அபியாசம் என்ன வருது, 3ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து வருது இல்லைங்களா. 1817 1818 வரைக்கும் நடக்குது. ஸோ இதுக்கான காரணங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மறுபடியும் வந்து என்ன பண்ணாங்கன்னா மராத்தியர்களுக்கு அவங்களோட சுதந்திரங்கள் வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெடி ஆகிட்டு வந்து பிரிட்டிஷ் கூட வந்து போட்டிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து மராத்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்குமான கடைசி மோதலாகவும் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த போரோட முடிவில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர்களோட பேஷ்வா அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து என்ன பண்ணுது, மராத்தியர்களோட கூட்டமைப்பும் போயிடுது, அந்த பேஷ்வாங்கிற பதவியும் வந்து ஒழிக்கப்படுது. அடுத்து பேஷ்வா 2ஆம் பாஜிராவோட பெரும்பாலான பகுதி வந்து பம்பாய் மாகாணத்தோட இணைச்சிடுறாங்க. ஸோ தோக்கடிக்கப்பட்ட அந்த போன்ஸ்லேவும் ஹெல்கிரீனும் இவங்களோட பகுதிகளை ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட், மராத்தியரோட கடைசி பேஷ்வா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, கடைசி பேஷ்வா யார், 2ஆம் பாஜிராவுக்கு ஓய்வூதியம் வந்து கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ வருஷத்துக்கு வந்து 8 லட்சம் ரூபாய் வந்து ஓய்வூதியமாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் பிடுங்கி விட்டதும் இல்லாமல் உனக்கு நான் ஓய்வூதியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கானுங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் நிர்வாக அமைப்பு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா குடிமை பணிகள் எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா, குடிமை பணிகள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து யாருன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் சரிங்களா. ஸோ இது போக 1798 இந்திய கவர்னர் ஜெனரலாக வந்து பொறுப்பேற்றுக்கிட்ட, அதாவது பதவி ஏற்றுக்கிட்ட இந்த வெல்லஸ்லி பிரபுங்கிறவர் அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சிகளை அவர் அறிமுகப்படுத்துகிறாரு சரியா. ஸோ அடுத்த பாயிண்ட்டு போட்டித் தேர்வுகள் மூலமாக தான் பதவிகள் வந்து நியமிக்கப்படும், அதாவது போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் அப்படிங்கிற கருத்தை 1833 பட்டய சட்டம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணுது, அறிமுகப்படுத்தியிருக்கு. என்ன சட்டம், பட்டய சட்டம். ஸோ இதுக்கு அதிகபட்ச வயது 23 அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்க. எதுக்குங்க, இந்த போட்டித் தேர்வுகளுக்கான அதிகபட்ச வயது 23ன்னு சொல்லி 1858 வருடம் நியமிச்சிருக்காங்க. அடுத்து 1860 இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலமாக அதிகபட்ச வயது 22, அதாவது ஒரு வயசு குறைச்சிட்டாங்க ஓகேங்களா. அடுத்து 1866 இன்னும் ஒரு வயசு வந்து குறைக்கிறாங்க, 21 வயசு இருந்தால் நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைக்கிறாங்க. அடுத்து 1876 19 வயது இருந்தால் நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பண்ணுறாங்க, 2 வயசை குறைச்சி விட்டுருக்காங்க சரியா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. 1863 ICS அப்படிங்கிற எக்ஸாமில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் சரிங்களா. இவர் யார், ரவீந்திரநாத் தாகூரோட மூத்த சகோதரர் ஓகேங்களா. யாரோட பிரதர், ரவீந்திரநாத்தோட
மூத்த சகோதரர். எப்போ 1863 ஐசிஎஸ்ங்கிற எக்ஸாமை கிளியர் பண்ண முதல் இந்தியர் இந்த சத்யேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா. சரி, அடுத்து வந்தீங்க அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டம் மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையத்தையும் மாகாணங்களில் மத்தியத்தில் ஒன்று மாகாணங்களில் ஒன்று வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அரசு சட்டம் வந்து உருவாக்குது? இந்திய அரசு சட்டம் 1935. சரிங்களா. இந்திய அரசு சட்டம் எந்த வருஷம்? 1935. சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க? மத்தியத்தில் ஒரு தேர்வாணையமும் மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையமும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்து வராங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும் பாருங்கள். வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி சர் எலிஜா எம்பே அப்படிங்கிறவர். சரிங்களா. மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி அப்படிங்கிறவர். இது ரெண்டுமே வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஷின். ஸோ அடுத்து பாருங்களேன், துணைப்படை திட்டம் 1798. ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னா பிரிட்டிஷ்காரரான இந்த வெல்லஸ்லி பிரபு அப்படிங்கிறவர். சரிங்களா. ஸோ இந்தியர்களை வந்து தன்னோட கட்டுப்பாட்டு கீழே வந்து நம்ம கொண்டு வரணும்னா அவங்களோட படைகளை வந்து நம்ம அப்புறப்படுத்தணும். ஸோ அந்த படைகளாக நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அவங்கள ஈஸியாக வந்து முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது தான் என்னதுங்க? துணைப்படை திட்டம். ஸோ இதை வந்து கொண்டு வந்தது யார்? இந்த வெல்லஸ்லி பிரபு அப்படிங்கிறவர். சரிங்களா. ஸோ இதனால் இந்த ஆங்கிலேயர்களுக்கு கிடைத்த நன்மைகள், பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சாப்பாடு மட்டும் கொடுங்க, இல்லை அவங்களோட மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, இது மட்டுமே உங்களுக்கு போதுமானது, நீங்கள் பெருசாக போர் பயிற்சி அந்த மாதிரிலாம் கொடுத்து நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிலேயர்கள் வந்து சுதேச அரசுகள் என்ன பண்ணியிருப்பாங்க? பிரைன் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட கம்பெனி ஆட்களை இந்த அரசர்களோட செலவுலேயே வந்து பராமரிப்பும் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் பிரைன் வாஷும் பண்ணி இப்படியும் வந்து பராமரிச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்து அந்த சுதேச அரசு பணியில் இருக்க பிரெஞ்சுக்காரவங்க எல்லாத்தையுமே இந்த ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? ஏன்னா நேரடி கட்டுப்பாடு யாருக்கு கீழே இருந்திருக்கு? ஆங்கிலேயர்களுக்கு கீழே இருக்குது. அப்போ பிரெஞ்சுக்காரவங்க எல்லாத்தையுமே இவங்க வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பிரெஞ்சோட எழுச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்காமல் போயிடுது. சரிங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே இந்த வெல்லஸ்லி பிரபுவோட ஐடியானாலேயே ஆங்கிலேயர்கள் வந்து மிகப்பெரிய தலையாய சக்தியாக இந்தியாவில் வந்து உருவெடுக்கிறாங்க. அப்போ இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு அப்படிங்கிற விஷயமும் வந்து என்ன பண்ணுது? மாற்றப்படுது. அதாவது இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு, இந்தியாவில்ங்கிறத தாண்டி இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு அப்படின்னு சொல்லி அவர் மாற்றுறாரு. சரிங்களா. இந்தியாவில் நாங்களும் இருக்கோங்கிறத தாண்டி இந்தியாவே நாங்கள் தாங்கிறமே அவர் மொத்தமாக என்ன பண்ணி விட்டார்? எங்களுக்கு கீழே தாங்கிறமே இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசுன்னு சொல்லிட்டு மாற்றி விட்டுறாரு. அப்போ சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள் வந்து என்னென்னவா இருக்கும்? துணைப்படை திட்டம்ங்கிறது இந்திய சுதேச அரசுகளை வந்து பலவீனமாக மாற்றிடுச்சு, பொறுப்புத்தன்மை இல்லாமலும் மாற்றி விட்டுருச்சு. அதான் அவங்க இருக்காங்களா, அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க என்னமோ பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி போகும்போது அவங்களோட நேரடி கட்டுப்பாட்டு கீழே இருந்து எல்லாமே போகும்போது அவங்கள பொறுப்பே இல்லாதவங்களாம் மாற்றி விட்டுருச்சு. சரி, இப்போ துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட அரசர்கள் வந்து யார் யாருன்னு பார்ப்போமா? முதல் சுதேச அரசு யார் அப்படின்னா ஹைதராபாத். அதனைத் தொடர்ந்து ஏற்றுக்கொண்ட இந்திய அரசர்கள் வந்து தஞ்சாவூர், அயோத்தி, பேஷ்வா, போன்ஸ்லே, குவாலியர், இந்தூர், ஜெய்ப்பூர், உதய்பூர் மற்றும் ஜோத்பூர். ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க? துணைப்படை திட்டத்தை வந்து ஏற்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அடுத்து வாரிசு இழப்பு கொள்கை. ஸோ இதை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டல்ஹவுசி அப்படிங்கிறவர் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே இந்த ஆங்கிலேயர்களில் இருந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசர்களை எப்படிலாம் ஒட்டிக்கிட்டு நம்மளோட ஆதிக்கத்தை எப்படி விரிவுபடுத்தலாங்கிற விஷயத்தில் தான் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டல்ஹவுசி ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருந்துருக்காரு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அரசர்களுக்கு நேரடியான வாரிசு இருக்கணும். அந்த நேரடியான வாரிசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? தத்தெடுத்து வளர்த்து இவங்க தான் என்னோட அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சுதேச மன்னர்கள் ஆங்கிலேயரின் அனுமதி இன்றி வாரிசுகளை வந்து தத்தெடுக்கும் போது அந்தவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பறிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க? இவங்க பறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை வந்து கடுமையாக வந்து இந்தியர்கள் வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து வழிவகுச்சது தான் என்னென்னா 1857 நடந்த பெரும் புரட்சிக்கு இந்த கொள்கையும் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அப்போ இந்த வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்ஹவுசி பிரபு இணைத்து கொண்ட பகுதிகள், அப்போ யார் யாரோட பகுதிகளை வந்து இவர் இந்த மாதிரி பிடுங்கியிருக்காருன்னா சதாரா, ஜெய்ப்பூர், சம்பல்பூர், பகத், உதய்பூர், ஜான்சி மற்றும் நாக்பூர். ஓகேங்களா. ஸோ ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஒரு பெரும் சக்தியாக வந்து உருவாயிட்டாங்க. அவங்களுக்கு அண்டர் கண்ட்ரோலில் இவங்க வந்துட்டாங்க நம்ம நாட்டுக்காரவங்கிறப்ப இவங்க என்ன கொள்கைகள் போட்டாலும் இவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில்
மாட்டிக்கிறாங்க. அப்போது அதனால தான் என்ன ஆயிடுது, இந்த வாரிசு இழப்பு கொள்கையும் வந்து அவங்க போட்ட மாதிரி அவங்க இஷ்டப்படி வந்து போய் முடிஞ்சிருது. சரிங்களா? சரி, ஆங்கிலேயர்கள் வந்து வெற்றி பெற்றதுக்கான காரணங்கள் என்னதுங்க? இத்தனை வருஷமாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர்கள்னால ஒரு அமைப்பை வந்து எதிர்த்து போராட முடியலை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னா, மிகப்பெரிய கடல் வலிமை, நெசவு தொழில் வளர்ச்சி, அறிவியல் ரீதியாக பிரிக்கப்பட்ட தொழிலாளர்கள், பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஆங்கிலேயர்களின் திறமை மிக்க ராஜதந்திரம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்லா யோசித்து எல்லாரையும் பிரித்து விட்டு சண்டை மூட்டி விட்ருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்திய வணிகர்களை விட நிலவிய பாதுகாப்பின்மை உணர்வுகள். இந்திய வணிகர்களுக்குள்ளே என்னடா இது, வெளிநாட்டிலேருந்து வந்து எல்லாருமே வந்து வணிக மையத்தை அமைச்சிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து ஏற்படுத்தி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதுகாப்பின்மை உணர்வுகளை தூண்டி விடுறாங்க. அடுத்தது, இந்திய அரசர்களின் சமத்துவமின்மையும் அறியாமையும் வந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் லெசனில் பார்த்த எல்லாமே நீங்கள் இந்த மீள் பார்வை அப்படிங்கிற விஷயத்தில் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெசனில் முக்கியமாக நான் முன்னாடியே சொன்னது போல தான் என்னென்ன போர்கள் வந்து நடந்துச்சு, அதோட நேம், அந்த போர் வந்து யாருக்கும் நடந்துச்சு, அதில் யார் வின் பண்ணாங்க, எந்த வருஷத்தில் நடந்துச்சு, அந்த போரோட முடிவு, அதாவது அதோட உடன்படிக்கை என்ன, அது எந்த வருஷம் நடந்துச்சு. அவ்வளோதான். இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு போருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் என்னென்ன கொள்கைகள் வந்து வந்துச்சு, எந்த கொள்கைகள் மூலமாக எந்தெந்த பகுதிகளை அவங்க எந்த வருஷம் எடுத்துக்கிட்டாங்க, இதெல்லாம் தான் இந்த பாடத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மற்றபடி பெருசாக வேறு ஒன்றும் இருக்காது. ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த 5 பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா நீங்கள் தரோவாக படிச்சிங்கனாலே இந்த பாடம் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலே நிறையா பேட்ச் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.